சூரியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய் புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே, கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறைகுறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. ஓகே, இறை வாழ்த்து. இறை வாழ்த்து யாராச்சும் ஒரு ஆளு வாசிங்க. இறை வாழ்த்து. நீங்க வாசிக்கிறீங்களா? சரிங்க சார். ஓகே ரைட். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஆமீன். ரப்பி ஜித்னி பில் இல்மான். ஆமீன். அவ்வளவுதான் சார். ஓகே, நன்றி. ஓகே, சரி, ஒரு 5 பேரு நம்ம ஒரு 6 பேர் வந்திருக்கீங்க. நேற்று வந்து 9 பேரு, 2 பேரு சொல்லிட்டாங்க வர முடியல அப்படின்றது. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம கொஞ்சம் எழுத்துக்கள் நம்ம கொஞ்சம் விரைவா போக போறோம். பிறகு உங்களோட நீங்க எழுத சொல்லுவேன், கண்டிப்பாக எழுத்த நீங்க எழுதும் பொழுது கொஞ்சம் அதிகமாவே எழுதுங்க. நீங்க எழுதி நேரம் வந்து எனக்கு நம்ம குரூப் புலனும் குழு ஒண்ணு இருக்குல்ல, வாட்ஸ்அப் குழு, அந்த புலனும் குழுல அனுப்பி வச்சிருங்க. நான் வந்து நேருக்கு நேரம் பார்த்து நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ நான் சொல்லிடுவேன். ஓகே, ஏன்னா நீங்க காமிக்கும் பொழுது இங்க என்னால சரியா பார்க்க முடியல, ஜூம் பண்ணி என்னால பார்க்க முடியும், ஏன்னா நான் வந்து மடிக்கணினி பயன்படுத்துவதனால. அப்போ நீங்க வந்து தொலைபேசி அந்த குழுமணத்துல அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்து சரிப்படுத்திக்கலாம். நன்றி. நம்ம வந்து இன்றைய வகுப்புக்கு நம்ம போலாம். ஓகே, இன்று நம்ம பார்க்க போகும் முதல் எழுத்து பா. வந்து ஆ பார்த்தோம், ரெண்டாவது ஆ பார்த்தோம். இன்று வந்து நம்ம பா பார்க்க போறோம். பா. ஓகே, இந்த பா குறியில் எழுத்தா நெடில் எழுத்தா? நெடில். நெடில். எப்படி நெடில்ன்றீங்க? எதை வச்சு நெடில் சொன்னீங்க? துணைக்கால். துணைக்கால். வெரி குட். இந்த துணைக்கால் இருந்தது என்றால் இது வந்து நெடில் எழுத்து. ஓகே, ஒரு எழுத்துக்கு பிறகு துணைக்கால் இருந்தா, நல்லா கேட்டுக்குங்க, ஒரு எழுத்துக்கு பிறகு துணைக்கால் இருந்தா இது நெடில் எழுத்து. சில எழுத்துக்கள் இப்படி இருந்துச்சு வச்சுங்களேன், இப்படி இருக்கும், இது வந்து குறியில் எழுத்தா நெடில் எழுத்தா?
ஓகே. இதெல்லாம் நம்ம ஒண்ணும் பார்க்கல. நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து குறில் எழுத்து தான். ஏனென்றால், இது வந்து அ ஒற்றை கொம்பு. இந்த மாரி இரட்டை கொம்பு வந்தா தான் நெடில் எழுத்து. ஓகே. சரி. இப்ப நம்ம பார்க்க போகும் எழுத்து பா எழுத்து. உச்சரிக்கும் பொழுது 2 மாத்திரை அளவு அ நீண்டு உச்சரிக்கணும். பா, பா 2 மாத்திரை. இப்போ நம்ம வந்து இந்த 2 மாத்திரை எப்படி அளவிடுதுன்னா, இந்த சொடுக்கு தான். பா அந்த சொடுக்கு 2 மாத்திரை. ஓகே. ஓகே. நம்ம வந்து இப்போ எழுதி பார்க்க போறோம். ஓகே. பா எழுத்த நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க பாருங்க. எல்லாராலயும் பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஓகே. நீங்க வந்து உங்களோட திறன்பேசி உங்க திறன்பேசியில நீங்க பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா, நீங்க அத பெரிதாக்கி கூட பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே. பா. ம். இது வந்து ரொம்ப கடினமான ஒரு எழுத்து இல்ல. ஓகே. 1, 2, 3 இதுவும், இதுவும் சமமாக இருக்கணும். அதற்கு இணையாக துணைக்கால் இருக்கணும். இணையாக இருக்கணும். சமமாக இருக்கணும். பா. நீங்க இந்த மாரி ஒரு 4, 5 எழுதி காமிச்சீங்கன்னா, அதுல ஏதாச்சும் ஒன்று சரியாக இருந்தது என்றால், வரி வடிவத்தோட நான் வந்து அத சர்க்கிள் பண்ணி காமிச்சுருவேன். அப்படி எல்லாமே சரியா இருந்ததுன்னா வெரி குட். அ இதான் பா. பாருங்க, நம்ம வந்து இது எழுதும்பொழுது, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு சமமாக இருக்கணும். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு சமமாக இருக்கணும். ஓகே. அதற்கு ஏற்ற இணையாக துணைக்கால் இருக்கணும். இதான் பா எழுதும் முறை. ஓகே. இங்க பாருங்க, இது சமமாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இது இல்ல. அ ஓடிருச்சு. இப்ப சமமாக இருக்கணும். இது ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? ஓகே. அ நீங்க வந்து இப்ப பார்த்திருப்பீங்களா? இப்ப நீங்க செய்து அனுப்புங்க. குழுமத்துல அனுப்புங்க. நான் பார்த்துட்டு இப்ப நான் சொல்றேன். ஒரு நபருடையும் படம் புடிச்சு எனக்கு குழுமத்துல அனுப்பிருங்க. முடியுமா? ஓகே தானே உங்களுக்கு? உங்களுக்கு இன்னும் ஒரு புரியவில்லை என்றால், நீங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் செய்து காண்பிக்கிறேன். ஓகேவா? முடிச்சுட்டீங்கன்னா அனுப்புங்க. அனுப்பிருங்க. ஓகே. நூர் முஸ்லிமா அனுப்பியிருக்காங்க. ஓகே. அவங்க பிரைவேட்டா அனுப்பியிருக்காங்க. நீங்க குழுவுலயே அனுப்பிருங்க. பிரச்சனை இல்ல. ஓகே. அ ஓகே. வெரி குட். ஓகே. வெரி குட். நல்லா சிறப்பாக இருக்கு. ஆ ஏன்னா நீங்க குழுவுல அனுப்புனீங்கன்னா தான், மற்றவர்கள் பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய பிழைகள வந்து திருத்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. நிசாம் அவர்களுடையும் ஓகே வெரி குட். ஓகே. நிசாமுடையும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க. ஃபர்சானா அவங்களுடையும் பாருங்க. ஓகே. இந்த எழுத்துக்கள் பார்க்கும்பொழுது அழகாக இருக்கு. இதுல என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனைன்னா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்டின்னா, கோட்டு மேல எழுதணும். எழுத்துக்கள் வந்து நம்ம கோட்டு மேல எழுதுனா, இப்ப வந்து இது வந்து ஒரு சீறி பாய்கிற ஒரு எழுத்தாக மாறிடுது. ஜம்பிங் மோட்லயே இருக்கு பாருங்க. அப்போ நீங்க ஆ கோட்டு மேல எழுதுனீங்கன்னா நல்லாருக்கும். பட் ஓகே. வெரி குட். வெரி குட். எல்லாரோட முயற்சியும் சிறப்பான முயற்சி. ஓகே. சோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஓகே. இல்ல. பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ஓகே. கண்டிப்பாக பார்த்தோனே எனக்கு தெரியும். ஆனா எழுத்துக்கள் நல்லதா இருக்கு. வரி வடிவத்தோட. ஓகே. அடுத்ததாக பா எழுத்து. இப்ப நம்ம சொற்களுக்கு போவோம். பா எழுத்து சொற்கள். ஓகே. அடுத்ததாக மன்னிக்கவும்.
ஓகே, பாத்துக்கிட்டீங்கன்னா இது பா எழுத்து சொற்கள். ஓகே, அதாவது இது எல்லாமே 2லிருந்து 3 எழுத்துக்கள் கொண்ட சொற்கள். நம்ம ஒரு ஒரு 2 எழுத்துக்கள் அல்லது 3 எழுத்துக்கள் எழுதி பார்ப்போம். எழுதி பார்க்க போறோம் நம்ம. இப்பயே எழுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஹோம்வொர்க் இல்ல. ஓகே, ஓகே. இப்போ 1வது பா இல் பால். பா இல் பால். இது பால். பால்னா உங்களுக்கு தெரியும், மில்க். பா இல் பால். இது பால். பால். 2வது பா நெய் பானை. பா நெய் பானை. நெய் இது நெய். இது வந்து நெடில். இதுவும் நெடில் தான். நெய். ஐ எழுத்து நெடிலை குறிக்கும். பா நெய் 2 மாத்திரை, 2மே. பானை. இது பா இல். பா இல். இந்த இல் லால வந்து இந்த லா இருக்கு, நிறைய இந்த லா இருக்கு, பிறகு இந்த லா இருக்கு. ஒரு லாக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து அன்பல் லகரம்னு சொல்லுவாங்க. இது வந்து பொது லகரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. லகரம் உச்சரிக்கும் பொழுது இந்த லா தமிழ் உச்சரிக்கும் பொழுதே இந்த லகரத்தோட சிறப்பு நம்மளால கேட்க முடியும். இதை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா முதல் அன்னத்தை தொடணும். அதாவது உங்களோட முதல் பல்ல தொடணும். பல்லு இருக்குல்ல, பல்லுக்கு பின்னாடியே இருக்கும் அந்த இடத்தை தொடணும். பல். இது பல். பால் 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 அப்படின்னு வரும். அது உச்சரிப்பு பால். இது பானை. பானை. பானைய பாட். ஓகே, அடுத்ததாக பாடு. பாடு. டூ டூ வந்துச்சுன்னா இப்படி வரும். டூ மேல கொம்பு வரும். டூ சரியா, இப்படி வரும். டூனா மேல இப்படி கொம்பு வரும். ஓகே, பாடு. 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 இது மேல ஏறி இது கீழே இறங்கிறோம். பாடு. பாடு. ஓகே, பால் பார்த்துட்டோம், பானை பார்த்துட்டோம், பாடு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்ததாக பா இம் பூ. பா இம் பூ. பா பா இம். இம்னா அங்கே நிப்பாட்டிடணும், பூ இறங்கிடணும். பா இம் பூ. பாம்பு. இந்த இம்மு வந்து ஒரு சடன் பிரேக் மாதிரி. சடன் பிரேக்னா டக்குன்னு பிரேக் பிடிச்சா எப்படி நிப்பாட்டுவோம், அது மாதிரி இம். அவ்வளவுதான், நிப்பாட்டிடணும். இப்ப பா சொல்லும் போது மேல போவோம், பூ சொல்லும் போது கொஞ்சம் கீழே போவோம். ஸ்லோ அப் அண்ட் ஸ்லோ அந்த மாதிரி போவோம். ஆனா இம் வந்து சடன் பிரேக். பாம் பூ இந்த மாதிரி. பாம் பூ பாம்பு. ஏ, அடுத்ததாக பாக்கு. வெற்றிலை. வேற்றிலை பாக்கு. அதாவது இந்த வேற்றிலை வந்து நம்ம வெத்தலை பாக்குன்னு சொல்லுவோம்ல, வெற்றிலையோட சேர்த்து பாக்கு போடுற பழக்கங்கள்லாம் நம்மளோட மூதியாத்தத்துல இருக்கும். ஓகே, இந்த பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத. பா இக். பா இக். கு. பாக்கு. பா இக். கு. பாக்கு. பால். பானை. பாடு. பாம்பு. பாக்கு. பினாங். ஓகே, பால், பானை, பாடு, பாம்பு, பாக்கு. ஓகே, ஓகே, சரி. ஓகே, யாரால எல்லாரும் வாசிக்க முடியுமோ ஓகே வாசிங்க. ஒரு 3 பேர். நம்ம அடுத்தடுத்து நம்ம மாத்திட்டே இருப்போம். மற்றவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க பாருங்க. இல்ல நீங்க வந்து மற்றவர்கள் முயற்சி செய்யணும்னா நீங்க புலனத்துல வாசித்து அந்த 5 அனுப்பிடுங்க.
இன்னும் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு 3 பேர் யாரு? ஜைத்தூன். Ustaz. ஓகே, Okay. சொல்லுங்க. Fa'il. Fal. ஓகே, வெரி குட். Pani. Pani. எஸ், வெரி குட். Padu. Padu. ம். Paimbu. Bambu. ஓகே. Paiku. Paku. எஸ், பா இக். ஏன்னா நீங்க நல்லா இருக்கு எல்லாமே. நம்மளோட சிக்னல் கொஞ்சம் பிரச்சனைனால அங்கங்க விட்டு விட்டு வருதுனால சரியா கேட்க மாட்டேது. அதனாலதான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுனா வந்து நீங்க புலனத்துல அனுப்பி விட்டுருங்க. அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஒருவேளை என்னோட இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையா எனக்கு தெரியல. ஓகே, ஆனா உங்களோட உச்சரிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கு. வாழ்த்துக்கள் ரைத்தன் அவர்களே. Nothing, sir. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, இன்னும் ஒரு நபர். நம்ம அடுத்த எழுத்துக்கு போயிடலாம். இன்னும் ஒரு நபர். இன்னும் ஒரு நபர். ஓகே ஓகேவா, ரஃபிகல் பிக் சொல்லுங்க. Fa'il, fa'al. ஓகே Fa'nain, fa'nain. ஓகே Padu, padu. ஓகே Paimpu, pambu. ஓகே Paiku, paku. ஓகே, வெரி குட். சரி, நீங்க எனக்கு எல்லாமே ஒரு உதவி செய்யணும். இப்ப நம்ம அடுத்த எழுத்துக்கு போவதற்கு முன்பு எனக்கு இந்த எழுத்தையும் எனக்கு இந்த எழுத்தையும் எனக்கு இந்த எழுத்தையும் நீங்க வந்து எழுதி எனக்கு புலனத்துல அனுப்பிவிடுங்க. எனக்கு நீங்க இத வந்து இந்த எழுத்துக்களை நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும். நீங்க எழுதி எழுதி அனுப்பிவிடுங்க. நான் வந்து ரீசெக் பண்றேன். ரீசெக் பண்ணி நான் சொல்றேன். பிழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பிழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு உங்க முடிஞ்சா இப்பயே எழுதிருங்க, அனுப்பி விட்டுருங்க. இல்லைன்னா வகுப்பு முடிந்த கையோட நீங்க எழுதி அனுப்பி விடலாம். ஓகே, இது வந்து நான் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் முத. அப்போ உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஓகே ரைட், அப்பதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த 247 எழுத்துக்கள் தான் நம்ம வந்து சுத்த போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பால் எழுத போறோம். பா, ஏன்னா நான் வந்து இதுல எழுதுறேன். ஓகே, பா ஓகே பா, இது வந்து இல், பால். ஓகே, பால். அடுத்தது பா, நெய், பானை. இது வந்து ஐ ஒரு ரூபாய் குறிக்கும். இதுல உள்ள வந்து ஐ உயிரெழுத்து ஒளிஞ்சிருக்கு. ஐ உயிரெழுத்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நெய் அப்படின்னு சொல்லும் போது ஐ என்ற ஒளி வரும். இது வந்து நம்ம இப்படிதான் நம்ம எழுதணும். ஸ்ப்ரிங் மாதிரி வரும். 1 2 இது ஒரு வளைவு, பிறகு இது. ஓகே, அடுத்ததாக பா, டு, பாடு. ஓகே, பால், பானை, பாடு. இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதலாம். ஓகே, பாடு. சரி, ஓகே, இது எனக்கு இந்த 3 எழுத்து மட்டும் போதும்.
அனுப்பிவிட்டுருங்க. நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்தாக நம்ம ஏன்னா கண்டிப்பாக எழுதணும். எழுத்து ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. நம்ம அடுத்தது போலாம். ஓகே. அடுத்த எழுத்து டு. டு நம்ம பார்த்தீங்களா? பா, டு முடிச்சோம்ல. இப்ப டு நம்ம எழுத போறோம். இந்த டு எழுத்து. இது வந்து டு அப்படின்னா குறில் எழுத்து தான். ஓகே. இதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த எழுத்துக்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. டூக்கும் டூக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுதான் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதான் டூ. ஆனா இந்த டூ நெடில்ல எழுத்துக்கள் ரொம்ப அரிது நம்ம பார்ப்பது. அதாவது ரொம்ப குறைவு. டூ சொற்கள். இது நம்ம அடிக்கடி பார்க்கலாம். இந்த டூ. ஓகே. ஓகே. நம்ம எப்படி எழுத போறோம்னு பார்ப்போம் முத. டூ டூ நீங்க உச்சரிக்கணும். டூ உச்சரித்தாதான் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது பிழை இல்லாம வாசிக்க முடியும். ஓகே. ஓகே. சரி. அடுத்ததாக டூ. அடுத்து இதை நம்ம எப்படி எழுதணும்னா, இப்படி வந்து இப்படி வரணும். ஓகே. 1 2 1 2 பாருங்க. இங்க ஒரு நடுவுல இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவுல இப்படி 1 போட்டுக்குங்க. இந்த 1 போட்டுட்டு இந்த கடைசியில இருந்து இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது 2 ஆகும். ஓகே. இந்த நடுவு கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு சிறிய ஒன்று போட்டுட்டு அந்த இறுதி இதுல இருந்து முனையில இருந்து நீங்க எடுத்து இழுத்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது 2. ஓகே. 1 2 1 2. ஓகே. 1 2 1 2. ஓகே. ஓகே. முடிச்சவங்க நீங்க அனுப்பி வைக்கலாம். முடித்தவர்கள் அனுப்பி வைக்கலாம். சார் என்னால அனுப்ப முடியல சார். ஆமாவா? அவங்க எழுதியிருக்கு யூ கேன் சென்ட் மெசேஜ் நோ லாங்கர் குரூப்ல மெம்பர் ஆகலையான்னு. ஆமாவா? நீங்க இல்லையா? இருக்கிறீங்களா நீங்க? பார்த்தா அப்படி எழுதியிருக்கு. தபுலே நசன் ஆமாவா? எனக்கு பிரைவேட் அனுப்புங்க. பிரைவேட்லையா? நீங்க இருக்கிறீங்களா? உங்களோட இருக்கிறீங்களா நீங்க? தெரியல சார், அனுப்புனா அப்படித்தான் எழுத்து வருது. யூ கேன் சென்ட் மெசேஜ். ஆமாவா? சரி. ம். எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிவிடுங்க. நான் பாக்குறேன். ஓகே சார். என்ன பிரச்சனை தெரியலையே. ஓகே. டூ பர்சனா ஓகே. வெரி குட். வெரி குட். நீங்க முடிஞ்ச கொஞ்சம் நிறையவே எழுதி அனுப்பிவிடுங்க. அப்பதான் ஏன்னா நிறைய பெரிய இடம் பாருங்க. பெரிய இடமா இருக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய எழுதி அனுப்பிவிட்டீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். சரி சார். ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஸோ ஓகே. ஃபர்தனா முடிச்சிட்டாங்க. ஓகே. மற்றவர்கள் மற்றவர்கள் யாருக்காச்சும் தெரியவில்லை என்றால் நீங்க சொல்லலாம். இப்பவே சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் நீங்க புலனத்துல தனிப்பட்ட முறையில சொல்லலாம். ஓகே. நூர் முஸ்லிமா?
நூறு முஸ்லிமா? ஓகே. நூறு முஸ்லிமா நீங்க தனிப்பட்ட முறையில் அனுப்பி வச்சிருக்காங்க. பட் என்னன்னா சில எழுத்து பிழைகள். ஒன்றாவது எழுத்து பிழைகள் சொல்லலாம், எழுத்து வரி வடிவம்னு சொல்லலாம். எழுத்து பிழை இல்ல. எனக்கு இது பார்க்கும்போது இது டூன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த வகையில வெரி குட். 2வது விஷயம் வந்து எழுத்து வரி வடிவம் ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே. வரி வடிவத்துல என்ன பிரச்சனைனா இங்க ஓகே. முதல் வந்து பாருங்க, எழுதுனது வந்து 2 கோட்டுல நடுவுல இருக்கு. ஓகே. இதுதான் ஒண்ணு. 2 கோட்டுல 2 கோட்டும் தொட்டு இருக்கு. இது. இப்ப இத வந்து பார்க்க போனா அகலமாக விரியும். அப்ப நம்ம எழுதும்போது அகலமாக விரியும். இந்த 2 கோட்டுக்கு மேலேயே போகும். அப்ப நம்ம சுருக்கிட்டோம் அப்டின்னா என்ன ஆயிரும்னா, இத நம்ம சுருக்குறோம் அப்டின்னா, இந்த இப்டி சுருக்குறோம் அப்டின்னா என்ன ஆயிரும்னா, இப்டி ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து அ இந்த இந்த அதாவது என்ன என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இப்டி சுருக்கும் பொழுது, இந்த கோட்ட தொட்டுரும். இந்த கோட்ட தொட்டுட்டு போயிரும். அப்டி தொடக்கூடாது இந்த கோடு. இந்த கோட வந்து டச் பண்ணக்கூடாது. அப்போ டச் பண்ணாம கொண்டு போணும்னா, நம்ம இப்படி கொண்டு போகும்பொழுது, இந்த கோட்டோட தாண்டி நம்ம கொண்டு போனோம்னா, அப்ப நமக்கு தெரியும். நம்மளோட பாருங்க டச் பண்ணிடுச்சு. தெரியும். கோட்டோட தாண்டி நம்ம கொண்டு போறோம்னா, ஓகே. அப்ப நம்மளுக்கு அந்த வரி வடிவம் வந்துரும். அதான் அந்த கோட்டிலே எழுத சொல்றது. ஓகே. ஆ சில எழுத்துக்கள் ஓகே. சொல்லலாம். ஓகே. நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்ன எழுத்துக்கள். ம். இது இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஓகே. டன். ஓகே. அடுத்ததாக ரஃபீக்கல் இருக்காங்க. நீங்க ரஃபீக்கல் அவர்களோட நல்லா இருக்கு அழகா. நீங்க குழுவுல நான் அனுப்பி விடுறேன். உங்களோட ரஃபீக்கலோட. பாருங்க. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட அழகா இருக்கு கையெழுத்து. சிறப்பாக இருக்கு. பால், பானை, பாடு, பாம்பு, பாக்க 5 எழுதிட்டாங்க. வெரி குட். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸா. வெரி குட். நல்லா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு அவங்க வகுப்பு 6 மாதம் வகுப்பு வீண் போகல. சிறப்பாக இருக்கு. கையெழுத்து. சைத்துன் அவர்களுடையும் சிறப்பாக இருக்கு. பால், பானை, பாடு. கையெழுத்து அருமையாக இருக்கு. அந்த கையெழுத்து. அருமையாக இருக்கு. ஓகே. வெரி குட். சிறப்பாக இருக்கு. ஓகே. சோ நம்ம வந்து மற்றவர்கள் ஓகே தானே? மற்றவர்களுக்கு நான் ஏன் வந்து இப்படி எழுத சொல்றேன்னா, நம்ம புலனத்துல வந்து நம்ம நேற்று வந்து நீங்க காமிச்சீங்க. இதுக்கு முன்பு நம்ம அப்படிதான் செஞ்சேன். இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒண்ணும் தெரியல. சரியா? ஆ ஜூம் பண்ணி பார்க்க முடியல. ஆனா, இதுல அனுப்புறதுனால என்னால ஜூம் பண்ணி அந்த வரி வடிவத்த பார்க்க முடியுது. 2வது வராதவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன படிக்கிறோன்றது தெரியும். ஓகே. நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு தெரியும். ஏன்னா அதுவும் அந்த காரணத்தினாலயும் ஓகே. நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். ஓகே. 2 K2 எழுத்து சொற்கள். K2 நம்ம எழுதி முடிச்சிட்டோம். தயவுசெய்து முயற்சி பண்ணுங்க எல்லாரும். ஆ நிசாம் ஓகே தானே உங்களுக்கு? ஏதாச்சும் இதெல்லாம் சொல்லுங்க. ஓகே. ஓகே. நம்ம வந்து அடுத்தது டூ எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே. எல்லாமே 2 எழுத்து. எல்லாமே சின்ன சின்ன எழுத்துக்கள் எல்லாமே. உங்களால வாசிக்க முடியும். ஓகே. 1வதாக வா வா இன் டு வண்டு. வா இன் டு வண்டு. கா டு காடு. கா டு காடு. வா இன் டு வண்டு. காடு காடு. இது பாடு பாடு. காடு பாடு. பாடு பாட்டு பாடுவது. காடு காடு உங்களுக்கு தெரியும். காடுக்கு இன்னொரு சொல் வனம் சொல்லலாம். வனம் என்பது ஒரு பெரிய காடு. இது சிறிய காட்டை குறிக்கும். சிறிய காடு. காடுனா காடு. அதிகமான புல்
8 திக்கும் 4 திசைகளும் சுற்றிலும் வந்து தாவரங்களுமே உள்ளும் இருக்கும். அதுதான் வந்து நம்ம காடுன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்ததாக வனம் அப்படின்னு என்னன்னா 4 திசையிலும் தாவரங்கள் இருக்கும். ஆனா அது வந்து அதிக அளவுல இருக்கும். பல கிலோமீட்டர் அளவுல வந்து அந்த இருந்தது என்றால் அது வனம் என்று சொல்றோம். ஓகே. இது பாடு. பாடு உங்களுக்கு தெரியும். பாடு. இது மேடு. மேடு. மேடு என்றால் ஒரு இடம் தாழ்வாகவும் ஒரு இடம் மேலாகவும் இருந்தால் அது மேடு. இல்ல மேல கீழே அப்படின்னு இருந்தா அது மேடுன்னு நம்ம சொல்லுவோம். மேடு. 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 இது பாருங்க 2 கொம்பு இருக்கா? இது நெடில் எழுத்து. அப்போ நம்ம உச்சரிக்கும் போது மே அப்படின்னு உச்சரிக்கணும். மேடு. மேடு. பாடு. பாடு. வண்டு. அடுத்ததாக இது வந்து சடுகுடு. கபடி விளையாட்டு. சடுகுடு. சடுகுடு. சடு. சடு. குடு. குடு. சடு. குடு. சடு. குடு. சடுகுடு. சடுகுடு. வண்டு. காடு. பாடு. மேடு. சடு. குடு. ஓகே. யாரால முயற்சி பண்ண முடியும்? யாரால? முதல் நிசாம், முகமது நிசாம், நீங்க முயற்சி பண்றீங்களா? முகமது நிசாம், சப்ரீனா, சப்ரீனா, ஓகே. முகமது நிசாம், ஓகே சொல்லுங்க. வா இன் டு வண்டு. ஓகே, வெரி குட். காடு காடு. எஸ், காடு. ஓகே. பாடு பாடு. எஸ், பாடு. மேடு மேடு. மே, பெரிய மே. மே பெருசாவும் மேடு. ஓகே. மேடு. ஓகே. சடு குடு சடுகுடு. வெரி குட். ஓகே, சடுகுடு. மேடு, பாடு, காடு, வண்டு. இன்னும் ஒரு நபர், இன்னொரு ஆள். அடுத்தது நம்ம பேர்லாம் 3வது இடத்துக்கு. இன்னொரு நபர் இருக்கீங்களா? முயற்சி பண்ண. நீங்க எல்லாரும் ஒரு ஒரு நபராக வகுப்பு முடிந்தோடனே எல்லாரும் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பி வச்சீங்க அப்படின்னா வாசித்து இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் எதிர்பார்க்கிறேன் யாராச்சும் அது செய்வீங்களான்னு. வாசித்தவர்கள் தவிர்த்து. இப்ப நீங்க வாசிச்சீங்க, ஓகே. உங்களோட குறையை நான் வந்து பார்க்க முடியுது, குறையும் நிறையும் பார்க்க முடியுது. ஆனா இப்ப வாசித்தவர்கள் வரைக்கும் எனக்கு வந்து குறைகள் எதுவுமே இல்லை, நிறைகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வாசித்தீங்கன்னா நம்ம வந்து வாசிப்புல பிழைகளை நம்ம இருந்தா நம்ம திருத்திக்கலாம். அதுக்குதான். ஓகே. ஓகே, அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அடுத்தது போயிடலாம், அடுத்த எழுத்துக்கு. ஓகே, நம்ம அடுத்த எழுத்துக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த எழுத்து நம்ம பார்க்க போகும் எழுத்து. ஓகே, இது என்ன எழுத்து சொல்ல முடியுமா யாராச்சும்? எஸ், கா.
ஏன்னா இந்த எழுத்துக்கள் நம்ம வந்து நிறைய சொற்கள் வாசிக்கும்போது நம்ம பார்த்தோம். காடு நம்ம பார்த்தோம்ல, அதான் கா. எப்படி இருந்தாலும் நம்ம வாசித்தால் ஒரு ஒரு எழுத்தும் நம்மளுக்கு எழுத்தின் உச்சரிப்பு நம்மளுக்கு அடையாளம் காண முடியும். அதனாலதான் காடு. சரி, கா. இது வந்து கா. துணைக்கால் இருப்பதனால இது வந்து நெடில் கா அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். ஓகே, இதை நம்ம எழுதி பார்க்க போறோம். ஓகே ஓகே நம்ம வந்து 1 மணி நேரம் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம அதை வந்து டூலே நிப்பாட்டிட்டோம். இன்னும் எழுதல பாருங்க நிறைய. எழுதியிருந்தா நம்மளுக்கு இன்னும் அந்த வரி வடிவம், எழுத்து அறிமுகம் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். 1 மணி நேரத்தினால கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய சொற்கள் இருக்கு, நிறைய எழுத்துக்கள் இருக்கு முடிக்க வேண்டியது. ஓகே, நம்ம பார்க்கலாம். இது வந்து கா எழுத போறோம். ஓகே, கா எழுதுவதற்கு முன்பு நம்ம என்ன செய்வோம்? இந்த 2 கோடு, இந்த 2 கோடை பார்த்துக்கொள்ளுங்க. 2 கோடு நடுவுல இப்படியே நம்ம விடுவோம். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. பிறகு இந்த கோட்டுக்கு இடையில இங்க இல்ல, இங்க கொஞ்சம் தூரம், கொஞ்சம் இடம் தள்ளி நம்ம இந்த கோட்டை இப்படி எடுத்து நம்ம இப்படி வைப்போம். இது கா. இதே துணைக்கால் வந்தா இது கா என்று சொல்லுவாங்க. அடுத்தது நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே, 1 2 இங்கேந்து வந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்தா இது கா. ஓகே, இங்க துணைக்கால் வந்தால் பாருங்க, 1 2. ஓகே, அடுத்தது இந்த இடையிலேருந்து எடுத்துட்டு வந்து ஒரு வளைவு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்து, பிறகு அதை வந்து வளைத்து கொண்டு வந்து இப்படி சேர்த்தா இது கா. ஓகே, மறுபடியும் சொல்றேன். 1 2. ஓகே, நடுவுல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு வளைவு, பிறகு நேராக இது நுழைந்து வந்து வந்தா இது கா. ஓகே ஓகே. வணக்கம். ஒருத்தர் வந்திருக்காரு. பேர் என்ன பேரு? அமீசான், மோமன் அமீசான். யாரு? மோமன். ஓகே, அமீசானா? மோமன் அமீசான், வணக்கம். ஓகே, இது வந்து நம்ம கா வரும். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா சொல்லுங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம். ஓகே, முடித்தவர்கள் நீங்க அனுப்பி வைக்கணும். வெரி குட். மோமன் நீசா, வெரி குட். நல்லா இருக்கு, உங்களோட கையெழுத்து சிறப்பாக இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா இருக்கு கையெழுத்து. ரைத்தன் அவர்களோட கையெழுத்து நல்லா இருக்கு. ரஃபிகல் பீபோட கையெழுத்து நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க முழுசா அந்த சொல்ல எழுதி சொல்லும் பொழுது ஓகே, வெரி குட், நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து குழுமத்துல அனுப்பிச்சு. ஏன் குழுமத்துல உங்களால அனுப்ப முடியலன்னு தெரியல. இது வந்து நான் இப்ப அனுப்புனது வந்து ரஃபிகல் பிபி அவர்களோட. பாருங்க, கோட்டு மேலே அழகா எழுதியிருக்காங்க, கையெழுத்து ரொம்ப சுத்தமா இருக்கு, அழகா. வெரி குட். ஓகே ஓகேவா? எழுத முடியுதா? ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கீங்க. மற்றவர்கள் ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுங்க, மறுபடியும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப நம்ம 3வது எழுத்துல இருக்கோம். ஓகே, கா. வெரி குட், வெரி குட், வெரி குட்.
ஜைத்தன் அவர்களோட ஓகே வெரி குட். நல்லா கோட்டு மேலே இருக்கு பாருங்க கையெழுத்து. ஓகே வெரி குட். நல்லா இருக்கு. அவங்க இதை எழுதியிருக்காங்க. அது முழுசா நீங்க போட்டோ பிடிச்சீங்க மேல உள்ள அந்த வண்டு காடு பாடலாம் நான் பார்த்துக்கலாம். அது நல்லா இருக்குங்க கையெழுத்து. சிறப்பாக இருக்கு. வண்டு காடு பாடு. இந்த கே வெரி குட். அடுத்தது நிசாம். ஓகே வெரி குட். நிசாமா வெரி குட். நல்லா இருக்கு உங்களுக்கு கையெழுத்தம். சூப்பர். ஓகே ஃபர்சானா ஓகே நல்லா இருக்கு கையெழுத்து. ஓகே ஓகே அதனால பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் சில பேர் கஷ்டப்படுவாங்க. பட் வெரி குட். நல்லா இருக்கு பாருங்க. வெரி குட். நல்லா இருக்கு. ஜைத்தன் அவர்களோட கையெழுத்து ரொம்ப அருமையாக இருக்கு. வண்டு காடு பாடு வீடு சடுகுடு வெரி குட். நல்லா இருக்கலாம். சிறப்பாக இருக்கு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் ஏத்துக்கிறேன். பிரச்சனை இல்லைன்னா தயவு செய்து என்கிட்ட தனிப்பட்ட முறையாச்சும் நீங்க என்கிட்ட சொல்லிருங்க. அப்பதான் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஓகே ரைட். நம்ம அடுத்தது போலாம். ஓகே இப்ப கா எழுத்து சொற்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகே இப்ப இது கா எழுத்து சொற்கள் 5. ஓகே ஒன்றாவதாக பார்ப்போம். இது கா இல் கால் கா இல் கால் கால். கால் துணைக்கால் நம்ம எடுத்துட்டோம்னா கல் அப்படின்னு ஆயிரும். கல் பத்து. ஓகே துணைக்கால். அதனால அந்த நேற்று நான் சொன்னேன்ல நம்ம குறில் நெடில் எழுத்தை வந்து சரியா உச்சரிக்கணும்னா நம்ம அர்த்தம் பொருளோ வேறு மாதிரி ஆயிரும். ஓகே இது வந்து கா இல் கால் இல்லைங்க கால். ஓகே அடுத்ததாக கா இங்க வந்து நான் இங்க ஸ்லாஷ் நான் போட்டிருப்பேன். நான் எதுக்காக இந்த ஸ்லாஷ் நான் போட்டிருக்கேன்னா இத வந்து பிரித்து உச்சரிப்பதற்காக கொஞ்சம் பிரித்து ஏன்னா இதுல வந்து 4 எழுத்துக்கள் இருக்கு. இது 4 எழுத்துக்கள் பிரித்து உச்சரிப்பதற்காக அந்த ஸ்லாஷ் போட்டிருக்கேன். ஓகே கா க இம் காகம். ஓகே கா க இம் காகம் காகம் கா க இம் காகம் காக்கா. காகம். இது காசு 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 கா க இம் காகம் கா இல் கால் கால் காகம் காகம் இம் காசு. இது காசு தெரியும் காசு. ஓகே அடுத்ததாக கா இந்த் கா இந்த் த இம் கா இந்த் த இம். இது இந்த் 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 கா இந்த் த இம் காந்தம் காந்தம் மேக்னெட் கா இந்த் த இம் காந்தம் கால் காகம் காசு காந்தம் கா கி கா கி 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 கா கி த இம் கா கி த இம் காகிதம் காகிதம். காகிதம்னா கத்தாஸ் காகிதம். நீங்க முயற்சி பண்ணுங்க பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வந்து உதவி செய்யறேன் பிரச்சனை இல்லை. கால் காகம் காசு
காந்தம், காகிதம், கா கி தா இம், காகிதம். ஓகே, யாராச்சும்? நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் உதவி செய்யறேன், கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். யாராச்சும் வாசிக்கிறீங்களா? ஃபர்சனா? Yes. நான் ட்ரை பண்றேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகே. கால் கால். எஸ், கால். வெரி குட். இம் காகம். காகம், இம். காசு காசு. ஓகே. இம் காந்தம். 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 எஸ், காந்தம். அவங்க பாருங்க எழுத்து கரெக்டா சொல்றாங்க பாருங்க. வெரி குட். அந்த சொல் மட்டும் தான் கொஞ்சம் பிழை ஆகுது. ஆனா எழுத்து கரெக்டா சொல்றாங்க. ஓகே, அடுத்தது கா கி தா இம் காகிதம். வெரி குட். பாருங்க பாருங்க, நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. ஆனா இன்று பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம். வெரி குட். ஓகே, தேங்க்யூ சார். வெரி குட். சோ இது பாருங்க, இப்ப நம்ம கா இல் கால், இது பிரச்சனை இல்லை. இது கா க இம் காகம், காகம். காகம் நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த கம்னு வரணும், காகம். இது காசு, காசு. இது ஒண்ணும் இல்ல. இதுல கா இன் த இம், த இம். அப்போ அந்த தம்னு வரணும் கடைசியா. காந்தம், காந்தம். இந்த காந்தம், காந்தம் மேக்னெட், பெரிய காலேந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி காந்தம், காந்தம். ஓகே, அடுத்ததாக காகி தா இம் காகிதம். வெரி குட். நல்ல நல்ல முயற்சி. ஓகே, அடுத்தது இன்னொரு நபர். நம்ம அடுத்தது போயிடலாம், அடுத்த எழுத்துக்கு. ஓகே, நிதாம். ஓகே, சொல்லுங்க நிதாம். கா இல் கால். வெரி குட். கா 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 இம் காகம். எஸ், காகம். ஓகே. காசு காசு. ஓகே. கா இன் தா இம் காந்தம். எஸ், வெரி குட். ஓகே. கா Okay. தா இம் காகிதம். வெரி குட். சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் அழகா உச்சரிச்சிருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள். மற்றவர்கள் தயவு செய்து உங்களோட நீங்க ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களோட உச்சரிப்பு நானும் பார்த்துட்டு பிழைகள் இருந்தா நான் பிழை திருத்தம் செய்யறேன். நிறைகள் இருந்தா கண்டிப்பாக அது பாராட்டுகள் உங்களுக்கு சேரும். ஓகே, அடுத்ததாக நம்ம பி. இதான் இன்றைய நம்ம இறுதி எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள் நம்ம பார்த்துக்கோம். ஓகே, அவன் தானே 5 எழுத்துக்களை. ஓகே, இப்ப எழுத்து பி. இது நெடில் எழுத்து. ஏன் நெடில் எழுத்துனா மேல கொம்பு வந்திருக்கு. ஓகேங்களா? இதே குறியில் எழுத்து எப்படி இருக்குன்னா இது வி அப்படின்னு சொல்லுவோம். இது வி. இதே குறியில்னா எப்படி வந்திருக்கணும்னா இப்படி வந்திருக்கணும். இப்படி வந்திருக்கணும். இது வி. வி. இது இப்படி வந்திருந்தா அது வி. இது வி அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். இதை நம்ம எப்படி எழுத போறோம்ன்றத பார்ப்போம். ஓகே ஓகே, எப்படி எழுதணும்னா 1 2 3 இது வரைக்கும். ஓகே,
பிறகு இங்கேந்து எடுத்து ஒரு சுழித்தால் இது வி அப்படின்னு சொல்றோம். இந்த சுழி வந்து இப்படி இருக்கும். அப்படியே ஒரு ஏன்னா இது வந்து நெடில்னால இதோட சுழி வந்து மேலோங்கி இருக்கும். மேலோங்கி. ஒன்று வட்டம். பிறகு இது உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போயிட்டு அதுல இருந்து வெளியே வந்து பிறகு நேர்கோட்டில் வந்து பிறகு அதுல இருந்து சுழன்று ஒரு ஒரு வட்டம். ஓகே, இது வந்து உள்ளுக்கு போயிட்டு தான் வெளியே வரும். உள்ளுக்கு போயிட்டு தான் வெளியே வரும். அப்பதான் இந்த வடிவம் கிடைக்கும். 1 2 பாருங்க. உள்ளுக்கு போயிருச்சா? உள்ளுக்கு போயிருச்சு. நான் அதுல இருந்து வெளியே வரேன். நேரா வரேன். இது நேரா வரும்போது எது வரைக்கும் நான் வரணும்னா இது வரைக்கும் தான், அந்த அளவு இது வரைக்கும் தான் இருக்கும். அது தலைக்கும் அது வாழுக்கும். பிறகு அதுலேருந்து எடுத்து நான் மேல ஒரு கொம்பு வரையும். இது மேல் கொம்பு. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, இது பாருங்க எங்க ஓடிடுச்சு பாருங்க. வரி வடிவம் இங்க ஓடிடுச்சு. வரி வடிவம் இங்க சரியா இல்ல. ஓகே, இதோட வரி வடிவம் பாருங்க, இதோட வரி வடிவம் பாருங்க எப்படி ஓடிடுச்சு. ஓகே, 1 2 3. ஓகே, அடுத்தது 4. ஓகே, வி. ஓகேவா? ஓகேவா? ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு வந்து அனுப்பி விட்டுருங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஓகே முடிச்சிட்டீங்கன்னா அனுப்பி விடுங்க. நம்ம கடைசி சொற்கள் மட்டும்தான் இருக்கு. சொற்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ரஃபிக்கல் அவர்களோட ஓகே ஒரு ஓகே ரஃபிக்கல் அவர்களோட பாத்தீங்கன்னா ஓகே சிறப்பாக இருக்கு. நீங்க இந்த போட்டுக்கு மேல கூட நீங்க வந்து சொல்லிக்கலாம். இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக ஓகே வைத்துன் அவர்களோட ஓகே கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. வெரி குட். மேல சுழித்தது. ஓகே, வெரி குட். இதுல என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆயிரும்னா வி எழுதும்போது இங்க விக்கும் நம்ம வி வந்து இந்த ஒரு கோடு இங்க இருக்கணும். ஓகே, இந்த கோடு இங்க இருக்கணும். இந்த கோட்டை வந்து நம்ம எழுதும் போது இந்த கோட்டு இருக்குல்ல, கோட்டை நம்ம வந்து விடலைன்னா இப்படி ஆயிரும். இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வி, இது லீ, இது லகரம் லா, இது லாவா மாறிடும். நம்ம வந்து இந்த கோட்டை இப்படி எடுக்கிறோம்ல, எடுத்து இப்படி எடுத்துடணும். ஓகே, எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சில நேரத்துல எழுதும் பொழுது இப்படி ஆயிரும். இதுதான் வந்து லாவை குறிக்கும். அப்ப அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கோடு நம்ம இழுக்கணும். இழுத்தாதான் அது வந்து வாவா வந்து சேரும். ஓகே, 2 பேரிடம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் மற்றவர்கள் ஓகே, உங்களுக்கு தனிப்பட்ட தயவு செய்து உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் மறுபடியும்.
ஏன்னா நம்ம இந்த 1 மணி நேரம் வகுப்பு வந்து நல்ல ஒரு பயனுள்ள வகுப்பாக நம்ம மாற்றணும். ஓகே, நம்ம வந்து இந்த எழுத்து, உச்சரிப்பு, சொல், வாசிப்பு இது நம்ம 3மே நடத்துறோம். இப்ப நம்மளுக்கு நேரம் பத்தாது. சீக்கிரமாக நம்ம வந்து அதை முடிச்சாகணும். முடியும். ஓகேவா? ஒரே 2 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. மற்றவர்கள்லாம் மற்றவர்கள் ஓகேவா? சீரியஸா எல்லாருக்கும்? அனூர் ஃபர்சானா, நிசாம், சார் மறுபடியும் கொஞ்சம் காமிங்களா? ஓகே காமிக்கிறேன். ஓகே ரைட். ஓகே பாருங்க, நம்ம பி எழுதும்போது 1 2 சரியா? மறுபடியும் 1 வட்டம் போட்ட பிறகு இங்க நம்ம சுழிப்போம். ஓகே, இங்க ஒரு வளைவு இருக்கும். இதான் முதல் ஃபர்ஸ்ட். பிறகு இதை வந்து நம்ம இழுப்போம். இழுத்துட்டு அதுக்கு நேரா கொண்டு வருவோம். சமமாக நேரா கொண்டு வந்துட்டு இங்கேருந்து நம்ம சுழிப்போம். ஓகே, 1வது ஒரு வட்டம், பிறகு வட்டம், பிறகு நம்ம இப்படி இழுப்போம், உள்ளுக்கு இழுப்போம். இதை வந்து உள்ளுக்கு இழுக்கணும். ஓகே, இந்த கோமாவா வச்சிருந்தாலும் சரி, இது 9 அப்படின்னு வச்சிருந்தாலும் சரி, இது வந்து படுத்துக்கிட்டு இருக்கும் இந்த ஷேப்ல இருக்கும். அப்புறம் வெளியே கொண்டு வந்துருவோம். பிறகு அதுக்கு நேராக எடுத்துருவோம். இது வா வருவோம். பிறகு இத அப்படியே எடுத்து நம்ம சுழித்தோம்னா இது வி சுழித்தோம். ஓகேவா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஓகே, மொமா நிசாம் ஓகேவா உங்களுக்கு? ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுங்க. மொமா நிசாம், சப்ரீனா, சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க. 7 பேர் இருந்தா இப்ப 8 பேர் தான் இருக்கும். 8 பேர் 7 6 பேர். ஓகே, மணி 10 ஆகுது. சரி, நீங்க செய்துட்டு எனக்கு அனுப்புங்க. நம்ம அடுத்தது நம்ம சொல்லுக்கு போயிடுவோம். ஏன்னா மணி ஆகுது. ஓகே, தயவுசெய்து தெரியவில்லை என்றால் கேளுங்க. அப்போதான் வந்து நம்ம திருத்த முடியும். இல்லைன்னா அந்த எழுத்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாமே போயிடும். ஓகே, அடுத்ததாக வி எழுத்து நம்ம சொற்கள். ஓகே, வி எழுத்து சொற்கள். ஓகே, என்னன்னா இது வந்து நீங்க வகுப்பு முடிந்தவொடனே தயவு செய்து இது ஒரு பெரிய ஒரு பாரமா நினைக்காதீங்க. எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்புனத கீழே உங்களோட வாய்ஸ் நோட்ல வாசிச்சு அனுப்புங்க. கொஞ்ச நேரம் வேலைதான் நம்மளோட. ஏன்னா நம்ம இந்த வகுப்பை நம்ம நிறைவா நம்ம முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க எழுதி அனுப்புங்க. அதை வந்து வாசித்து கீழே ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனீங்கன்னா அதை மற்றவர்களும் கேட்பாங்க. ஓகே, நம்ம மற்றவங்களுக்கும் வந்து இது சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிரும். ஓகே, 1வது வி இக் கா இம். வி இக் கா இம். வீக்கம். வீக்கம், பங்கா, வீக்கம். வி இக் கா இம், வீக்கம். அடுத்தது வி சு, வீசு, வாங், வீசு.
பேசுறது வா வி வி சு வீசு. அடுத்ததாக வி ரா இம் வீரம் வி ரா இம் வீரம் 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 வீசு வீக்கம் வீ இம் பு வீம்பு வீ இம் பு வீம்பு. வீம்பு அப்படின்னா வந்து ராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. வி இம் பு வீம்பு. வீக்கம் வீசு வீரம் வீம்பு. ஓகேவா? வீம்பு இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீம்பு. ஓகே, அடுத்ததாக வி நெய் வீணை வி நெய் வீணை நெய் நெய் நெடி வீணை வீக்கம் வீசு வீரம் வீரம் வீம்பு வீணை வீக்கம் வி இக் கா இம் வீக்கம். இப்ப இன்றைய நீங்க கா பாத்துட்டீங்க. கா நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க. இம்மு நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. கா இம் இந்த நிறைய இடத்துல இந்த இம்மும் காவும் நிறைய பாத்துருப்பீங்க. வி இக் கா இம் வீக்கம் வீசு வீசு வீ ரா இம் வீரம் வீ இம்பு வீம்பு வீணை வீணை. இது 2 எழுத்து, இது 2 எழுத்து, இது 3 எழுத்து, இது 3 எழுத்து, இது மட்டும் 4 எழுத்து. ஓகே ஓகே. உங்களுக்கு எல்லாமே எளிமையான சொற்களாக தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, யாராச்சும் ஒரு நபர் வாசிக்கிறீங்களா? நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம முடிச்சிருவோம். ஒரு நபர். சரி சார், படிக்கிறேன். ஓகே, நீங்க வாசிங்க. வி இக் கா இம் வீக்கம். ஓகே. வி சு வீசு. ஓகே. வி ரா இம் வீரம். ஓகே. வி இம் பு வீம்பு. ஓகே. வி நெய் வீணை. வெரி குட். மார்வெலஸ். வெரி குட் ஜெயத்தின் அவர்களே, வெரி குட். சூப்பரா இருக்கு. உங்களோட உச்சரிப்பும் சரியாக தான் இருக்கு. எந்த ஒரு பிழையும் இல்லை. என்ன ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் தான். என்ன ஒரு சின்ன வேண்டுகோள்னா, நீங்க சொன்னது போல நீங்க வந்து எழுதி நீங்க கீழே அதை உச்சரித்து அனுப்புனீங்கன்னா வராதவங்களுக்கும் அது வந்து அவங்களுக்கு பாடமாக இருக்கும். 2வது வந்தவங்களுக்கும் இது வாசிக்க முடியாதவங்களுக்கும் அது அவங்களுக்கு பாடமாக இருக்கும். நான் அப்படிதான் என்னால யோசிக்க முடியுது. ஏன்னா இப்ப சில பேர் வந்து அது வந்து வாசிக்க தெரியாம இருக்கலாம், வாசிக்க பட்டு இருக்கலாம், எழுதுவதற்கு கூட கொஞ்சம் சிரமப்படலாம். அப்ப அந்த இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கே உதவி செய்த மாதிரி இருக்கும். அதனால முடிந்தவரை நீங்க எழுதி எனக்கு ஒரு குரூப்ல ஒரு வாசித்து அனுப்புனீங்கன்னா கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 வினாடி ஒரு 10 வினாடிக்குள்ளதான் வரும்னு நினைக்கிறேன். 10 வினாடிக்குள்ள அதை வாசித்து அனுப்புனீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும், நன்மை போய் சேரும். இது என்னோட வேண்டுகோள். ஏன்னா வந்து அப்பதான் நம்ம என்ன படிக்கிறோம்னு நம்மளுக்கு விளங்கும். எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, சில பேர் கொஞ்சம் பேர் தான் நம்ம வகுப்புல, மொத்தம் 12 பேர் தான் இருக்கோம். இப்போ 12 பேர்ல ஏறக்குறைய ஒரு 7 பேர் வந்து 5 பேர் வரல. அப்போ எல்லாரும் வந்து பயனளிக்கணும் இந்த வகுப்பு. ஏன்னா இந்த வகுப்பு வந்து ஒரு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும். தமிழ் மொழி வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிறப்பாக அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு வகுப்பு. ஸோ அதனால யாருக்கும் வந்து ஒரு எழுத்து கூட
மிஸ் பண்ணிடக்கூடாது, விளங்காம போயிடக்கூடாது. அதான் என்னோட கருத்து. சரி, ஓகே. இன்றைய வகுப்பு நம்ம இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம். ஓகே, நம்ம எப்பயும் ஒரு 10 நிமிடம் ஆயிருது. சரி, அடுத்ததா இதை கேள்வினா கண்டிப்பா கேளுங்க. தயவு செய்து உங்களுக்கு வந்து குழுவுல வந்து கேட்க கூச்சமாக இருந்தது என்றால் நீங்க தனிப்பட்ட முறையில தயவு செய்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஓகே, இன்றைய வகுப்பை இதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்தது குயிஸ்லாம் நீங்க அனுப்பி நேற்று உள்ள குயிஸ்லாம் வந்து இன்னைக்கு நீங்க செய்யுங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் சென்று நான் இன்னொரு குயிஸ் உங்களுக்கு அனுப்புறேன், அதையும் நீங்க செய்து பாருங்க. அதையும் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க செஞ்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி. நன்றிங்க சார். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி.